Hi, hello everyone. Welcome to our channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போமோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா Patriotism. இதோடைய poet நேம் நமக்கு கொடுக்கல. Patriotism அப்படின்னா என்னன்னா நாட்டுப்பற்று. So it is a prescribed syllabus for class 8 English Samacheer Kalvi term 1. Will we live in a country without inner boundaries? ஸோ பவுண்ட்ரிஸ் அப்படின்னா இது வரைக்கும் என்னுடைய எல்லை அது வரைக்கும் முன்னுடைய எல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லைனை ட்ரா பண்ணி இடத்த டிவைட் பண்ணுறது. வில் வி live in a country without inner boundaries? ஸோ நம்ம வாழக்கூடிய கண்ட்ரியில் வந்து இன்னர் பவுண்ட்ரிஸே இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு. வில் we treat everyone alike? எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்போமா? ஆர் வில் we show our dislike? இல்லை எனக்கு இவங்களை பிடிக்காது அவங்கள பிடிக்காது அப்படின்னு பாரபட்சம் பார்ப்போமா? ஸோ ஒரே கண்ட்ரியாக எந்த ஒரு பவுண்ட்ரி லைனும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வோமா அப்படின்ற ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்ன கேட்குறாரு அப்படின்னா எல்லாரையும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஈக்குவலாக பார்ப்போமா? இல்லை இவங்களை வந்து நம்ம வந்து பிடிக்கக்கூடாது இவங்களை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு பார்ஷியாலிட்டி பார்த்து பார்ப்போமா? வில் we stick to our core? கோர் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஒரிஜினல் ட்ரூ செல்ஃப். இங்கே இந்த கோர் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா வேல்யூ சிஸ்டம், அந்த நாட்டுடைய வேல்யூ சிஸ்டம். வில் we stick to our value system? ஸோ நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம்க்கு வந்து நம்ம ஸ்டிக்காக இருப்போமா? வேல்யூ சிஸ்டமை ஃபாலோ பண்ணுவோமா? ஆர் வில் we become foreign? இல்லை அதை ஃபாலோ பண்ணாமல் எனக்கு இதெல்லாம் தெரியாது எனக்கு வெளிநாட்டு கலாச்சாரம் போதும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவராக மாறிடுவோமா? அதாவது பை பர்த் வந்து நம்ம இந்தியனாக இருப்போம், பட் நம்ம ஃபாலோ பண்ணுற ஈஸ்தட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து ஃபாரினாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிடுவோமா? எஸ், வி லவ் அ நேஷன். ஆமாம், நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம நேஷன் வந்து ரொம்பவே பிடித்தமானது, நேஷன் மேலே ரொம்பவே வந்து அன்பு வச்சுருக்கோம். டிவைடட் வென் சீன் ஆஸ் பர்சன். ஸோ நம்ம வந்து பிரிஞ்சோம் அப்படின்னா தனித்தனி மனுஷங்களாக வந்து மாறி போயிடுவோமா? ஸோ இந்த பர்சன் வந்து இப்படி அந்த பர்சன் அப்படின்னு பர்சனுக்கு பர்சன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பெரிய டிவிஷன் வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. எஸ், we have different language. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. பலவிதமான மொழிகளில் தான் வந்து இந்தியாவில் பேசிகிட்ருக்கோம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு செக்யூலியர் கண்ட்ரி. எட் அப்படி பேசிட்டு இருந்தாலும் இன்டெகிரிட்டி ஷுட் நாட் டேமேஜ். நம்மளோட இன்டெகிரிட்டி நம்மளுடைய கோர் வேல்யூ வந்து எப்பயுமே வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து எப்பயுமே டேமேஜ் ஆகக்கூடாது. வில் we மேக் அ மதர் ப்ரவுட்? நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய மதர் இதை வந்து தன்னுடைய பேரண்ட்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து தாய்நாடாகவும் எடுத்துக்கலாம். தன்னுடைய தாய்நாடையோ பேரண்ட்ஸையோ வந்து ரொம்ப பெருமைப்படுத்துகிற விதமாக வந்திருக்கணுமா? ஆர் பி வித் ஹர் லைக் தி க்ரௌட்? இல்லை வந்து கும்மலில் கோவிந்தா போட்டுட்டு ஒரு மூலையில் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்க போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. how to be kind and love each of a child? ஸோ எப்படி ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்குது அப்படின்றத வந்து முதல்ல கற்றுக்கணுமா? அதுக்கப்புறம் இங்கே ஹர் சைல்டு அப்படின்றது யார் ரெஃபர் பண்ணுதுன்னா earth. ஸோ earthோடைய சைல்டு, அதாவது we human beings, நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் மேலே வந்து நம்ம லவ் அண்ட் கேரிங் காட்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த போம் வந்து முடியுது. உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஷோர்லி வில் ரெஸ்பாண்ட் டு இட். தேங்க்யூ. Hope the video is useful for you in one or the other way. Have an optimistic life with full of success. Thank you for watching our video. Please do like, share, comment and subscribe our channel to get further more updates.